ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு மண்டே, எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்மளும் பிஸியாக தானே இருக்கிறோம். எல்லாரும் சீரியல் ரிவ்யூ எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன சீரியல் போட போகிறேன் அப்படின்னா, கெட்டி மேளம்னு ஒரு சீரியல் போயிட்டு இருக்குல்ல கைஸ், ஜீ தமிழ்ல. அதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ தான் நான் போட போகிறேன். நேற்று நைட்டு ப்ரோமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரோமோவை பற்றி நம்ம பேசிடலாம். கெட்டி மேள சீரியல் ரிவ்யூ பற்றி நம்ம பேசிடலாம், சரியா? ஸோ கெட்டி மேளம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற சூப்பரான ஒரு சீரியல்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருந்தாங்க, சரிங்களா? வீராத்து, அதுக்கப்புறம் வந்து சாயா சிங், அதாவது சாயா சிங் அப்படிங்கிறவங்க வந்து துளசின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து லட்சுமி, பொன்மன்னன், சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க வெற்றின்ற சாரு, அவங்க தான் ரோஜா ரோஜா நேரத்தில் நடிச்ச ஹீரோ தானே. அதுக்கப்புறம் வந்து அஞ்சலின்ற கேரக்டர் நடிச்சவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெட்டி மேளம் சீரியல் வந்து இப்போ ஜீ தமிழில் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக வெள்ளிக்கிழமை என்ன எபிசோடில் முடிஞ்சதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அஞ்சலிக்கு கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இனிதே வந்து நம்மளோட ஹீரோ வந்து சூப்பராக வந்து அஞ்சலிக்கு தாலியை கட்டி அந்த சாப்பாடு ஊட்டி விடுற சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வெற்றியும் துளசியும் காமிக்கிற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அது அந்த லஞ்சில் அந்த சாப்பாடு பரிமாறுற இடத்துலலாம் வந்து காமெடி பண்ணிட்டு, துளசி போகிற இடத்துலலாம் பின்னாடியே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம வெற்றி சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஊட்டி விட சொல்லுவாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு. நம்ம மட்டும் ஏன் ஊட்டி விடணும், கல்யாணம் ஆனவங்க தான் ஊட்டி விடணுமா, எல்லாருமே ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி குதூகலமா போயிட்டு இருக்கிற இடத்துல சில பேர் வந்து அழுதுட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம அஞ்சலியை லவ் பண்ண கவின். ஸோ கவின் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாப்ல, நம்ம லவ் பண்ண பொண்ணு அஞ்சலிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ எங்க இருந்தாலும் அஞ்சலி நல்லா இருக்கணும், சரிங்களா? அது என்ன பாட்டு, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு கவின் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. யாருக்கு? அஞ்சலிக்கு. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆனா லவ்வ சொல்லணும்லாம் வருவாரு. அஞ்சலியை பார்த்து நான் லவ்வ சொல்லியே ஆகணும்லாம் வீராப்பா வருவாரு. ஆனா லவ்வையும் சொல்ல மாட்டாரு, ஒன்னையும் சொல்ல மாட்டாரு. அவ கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருப்பா அவனை, சரியா? அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரோமோல காமிக்கிறாங்க. ப்ரோமோவை பத்தி நான் பேசவா கைஸ்? எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யார் வந்து சூப்பரான ஹீரோ, அந்த ஹீரோ, இந்த ஹீரோ, பொன்வண்ணனுக்கு லட்சுமி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பானே அந்த இட விஷயம், அதுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து நம்மளோட அஞ்சலியோட ஹஸ்பண்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ப்ரோமோல காமிக்கிறத பார்த்தா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு கைஸ். ஆக்சுவலா இந்த நாடகம் வந்து தெலுங்குலயே இதுலயே ஓடிட்டு இருக்க மாட்டிருக்குது கைஸ். அதை டப்பிங் பண்ணி நம்மளுக்கு தமிழ்ல போடுறாங்களாட்டு இருக்குது. ஐயையோ சாமி, எனக்கு ப்ரோமோவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், அந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 2 பேர் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க பொண்ணை. என் பொண்ணை நல்லா பார்த்துக்குங்க, அந்த சென்டிமெண்ட்லாம் நடக்க மாட்டிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, சரியா? ஒரு கரப்பாம்பூச்சி அந்த ரூம்குள்ள வந்துருது. கரப்பாம்பூச்சியை பார்த்தோடனே எல்லா பெண்களுமே பயப்படுறதுதான், ஏன் இன்க்ளூடிங் மீ, நானும் தான். கரப்பாம்பூச்சியை பார்த்தா சும்மா 10 அடிக்கு தூரம் ஓட வேண்டாம் சாமி. அந்த மாதிரி கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னே நம்ம அஞ்சலி மேடம் வந்து கத்துன்னு கத்துறாங்க. உங்க வீட்டு கத்து இல்ல, எங்க வீட்டு கத்து இல்ல, அந்த கத்து, சரியா? நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? கரப்பாம்பூச்சிய கையில புடிச்சிட்டாரு, சரியா? கையில புடிச்சு, ஏன் அஞ்சலிய நான் தான் தொடணும், நான் தான் எல்லாம், அதாவது உரிமை எல்லாமே அவருக்கு தான் இருக்குதாமா. ஒரு கோவப்படுத்துறதா இருந்தாலும் சரி, திட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே, சரியா? டச் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ரியல் ஃபேஸ காமிக்கிறாங்க கைஸ். அந்த கரப்பாம்பூச்சி இப்படி புடிச்சிட்டு நிக்கிறாரு, உட்கார்ந்துருக்காரு, அந்த ரியல் ஃபேஸ காமிக்கிறாரு. நம்ம யாரெல்லாம் இப்படிப்பட்ட புருஷன் வந்து நம்மளுக்கெல்லாம் அமையணும்னு சொல்லி நம்ம எல்லாம் கிண்டலுக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா ஆயிப்போச்சு கைஸ். என்ன அப்படின்னா, குடிக்கிற பால் கொண்டு இருப்பாங்களா அஞ்சலி,
அந்த பால்ல வந்து இந்த கருப்பாம்பூச்சியை போட்டாரு. சரியா? சரியா? பால்ல போட்டுட்டாருல, சரி அந்த பாலை தூக்கி ஓரமா வச்சிடலாம்ல. அந்த கரப்பான்பூச்சி போட்ட பாலையே குடிக்கிறாரு guys. சரியா? யாரு? அஞ்சலியோட புருஷன் அந்த கரப்பான்பூச்சி போட்ட பாலை அப்படியே எடுத்து குடிக்கிறாரு. அஞ்சலி அப்படியே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அந்த போட்ல போனது, கடல்ல போனது, கப்பல்ல போனது, அந்த கேக் வெட்டினது எல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க அஞ்சலி. என்னடா இப்படி ஒருத்தர் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு அஞ்சலி பேட் நினைச்சு பாக்குது. ஆக்சுவலா வந்து இந்த நாடகம் தெலுங்குல ஓடிட்டு இருக்குதாங்க. நம்ம ஹீரோ வந்து சைக்கோவாமா. ஐயையோ, ஏற்கனவே தமிழ் நாடகம் எல்லாமே சைக்கோ மாதிரி தான்டா போயிட்டு இருக்கு. இதுல சைக்கோ கேரக்டர் வரையா? ஏன்டா ஒரு நல்ல ஹீரோவை கொண்டு வந்து இப்படி கேவலப்படுத்துறீங்க? அதனாலதான் நான் சொல்றேன் கைஸ், நல்ல ஹீரோக்கள் எல்லாத்துக்குமே நல்ல கதை அமையாது. எக்ஸாம்பிள் நானே சொல்றேன் இல்லைங்களா? இப்ப இதயம் இதயம் சீரியல் எடுத்துக்கங்க. அதுல ஹீரோ சூப்பரா இருப்பாரு. அவரை கொண்டு வந்து ரொமான்டிக் சீரியல் சொல்லி இதயம் சீரியல்ல மொக்க பண்ணி வச்சிருந்தாங்க. சரி கெட்டி மேலமாவது நல்லா போயிட்டு இருக்கே, சரி பார்க்கலான்னு பார்த்தா சைக்கோ கேரக்டரை கொண்டு வந்து உள்ள கேவலமா இருக்குது கைஸ்.